காலையில் எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச 4 கோலத்தில் ஒரு கோலத்தை போட்டுட்டு அப்படியே கிச்சன் வந்துட்டேன். வந்து வெண்பூசணி கருவேப்பிலை அரைச்சி ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டேன். அப்புறமா தான் காலையில் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். குடிக்கிறதுக்கு காய்ச்சின தண்ணி கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி காய்ச்சறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஆர்ஓ வாட்டர்லாம் நாங்கள் குடிக்கிறதில்ல. ஸோ சில நல்ல விஷயங்களை வந்து அது எடுத்துக்குங்கிறதுக்காக மினரல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது, ஃபுல்லாக அந்த கண்டென்ட்லாம் எடுத்துக்குங்கிறதுக்காக காய்ச்சி தான் தண்ணி எப்பயுமே எடுத்துக்கிறது. ஸோ அதையும் வச்சு விட்டுட்டு தான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் டிஃபன் வந்து தோசையும் வெறும் தேங்காய் சட்னி மட்டும்தான். மதியத்துக்கு காய் எதுவுமே இல்லாததுனால முட்டை மட்டும் இருந்துச்சு. ஸோ வெங்காயம் முட்டையை போட்டு ஒரு கிரேவி வச்சு 2 சப்பாத்தியை போட்டு 2 வாழைப்பழத்தையும் வச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முடிச்சிட்டேன். அப்புறம் 11 மணி போல் சாப்பிட்றதுக்கு நவாப்பழம், இந்த சீசனில் தாங்க நவாப்பழம் கிடைக்கும். ஸோ நவாப்பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ கிடைக்கிறப்பே வந்து சீசன் அப்போ நல்லா வந்து எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்கலாம்.